ரொம்ப நாள் ஒரு ஃபைட் படம் ஒன்று இருக்குது, குடும்ப படம் இருக்கு இல்லையா. இந்த படம் வந்து அந்த மாதிரி வந்து லவ் ஸ்டோரி, பியூர் லவ் ஸ்டோரி, பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி நடக்கிறது தான். பட் இதில் ஃப்ரான்ஸில் போய் எடுத்திருக்கோம், முழு படமும் ஃப்ரான்ஸில் நடக்கிற மாதிரி தான். இன்னொரு ஹீரோ தானே, அதுவும் இல்லாமல் அந்தந்த கதை வந்து சில பேர் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இது வரைக்கும் அந்த நானே டைரக்ட் பண்ணி நானே ஆக்ட் பண்ணி பண்ணதில்லை. அவர் தான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டாக அவர் 6 பாட்டை ஒரே வாட்டி கொடுத்துட்டார். இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் கிட்ட இருக்கு அந்த குவாலிட்டி கூட. இந்த டைம் கூட அந்த கம்ப்யூட்டர் பண்ணால் அப்படியே இருக்கும். அதே மாதிரி ரவி கூட இப்படின்னா அப்படியே இருக்கும். அந்த டைமிங்கு இந்த டைமிங்னு அப்படியே பண்ணுறாரு. பாரிஸில் தான் இந்த கதை நடக்கிற மாதிரியே சொன்னது ப்ரொடியூசர் கிட்ட. அவர் சொல்லிட்டாரு, ஓகே பிரபு. ஏன்னா நான் ஹிந்தி படம் பண்ணும்போது எல்லாரும் பாரிஸா என்ன அவ்வளோ காஸ்ட்லியாச்சே, எப்படிங்க அங்கே பண்ணுறீங்க? ஏன்னா ஹிந்தி படம் கூட இவ்வளோ நாள் யாரும் பண்ணதில்லை. சார் உங்கள் படம் மாதிரியே இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன சார் இல்லை நீங்கள் எப்பவுமே கமர்ஷியலாக எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு இல்லை சார். நான் ஃபஸ்ட்டு படம் கூட இப்படி தான் பண்ணேன், அதுக்கப்புறம் கமர்ஷியலாக அடி தெரியும் போது இப்போ திருப்பி இப்படி பண்ணிடுறேன். பிரபு உங்கள் இஷ்டம் பிரபு அப்படின்ட்டு. அதே மாதிரி சார் ஹாரிஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே பிரபு. சார் நீரவ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே பிரபு. அந்த மாதிரி எல்லாம் பிக் டெக்னீஷியன்ஸ் தான்.